ஹே ஹலோ, நீ அனுப்புன லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். சீக்கிரம் வெளில வா. இதோ வந்துடுறேன். ஆ விக்ரம், விக்ரம், எப்படி இருக்க விக்ரம்? ஆ நான் நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? போலாமா? யார் இவங்க? இவங்க தியா, என்னோட ஃப்ரெண்ட். நிகிதா, ஹாய். நான் கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணு. ஹோ, கங்க்ராட்ஸ். சரி, டைம் ஆச்சு, போலாமா? ஆ ஓகே, போகலாம். பாய். மேரேஜுக்கு இன்வைட் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்துடணும். கண்டிப்பா வந்துருங்க. பார்த்து போயிட்டு வா. ம் ரீச் ஆகிட்டு கால் பண்ணு. ஓகே. ம். மேம், யுவர் ஆர்டர். தேங்க்யூ. Black coffee without sugar. அவ்வளோதான் இல்லை, பசங்க ஒரு வாட்டி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதோட கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்கள்ல. நான் ஏன் எல்லா பசங்களை பற்றியும் சொல்கிறேன், உன்கிட்ட கேட்குறேன். உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸே இல்லையா? சில ஃபீலிங்ஸ்லாம் ஒரு டைம் மட்டும்தான். ஒன்ஸ் அது போயிடுச்சுன்னா அவ்வளோதான். அதுக்குன்னு ஃபீலிங்ஸ் இல்லைலாம் சொல்ல முடியாது. ஃபீலிங்ஸ் இருக்கும், ஒரு ஞாபகமாக. நீ மாறிட்ட. நீ நான் பார்த்த விக்ரம் இல்லை. சுச்சுவேஷனும் டைமும் ஒரு சிலரோட லைஃபே சேஞ்ச் பண்ணிடும். உன்னை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து பண்ணேன். நீ என்னை அவ்வளோ அவாய்ட் பண்ணியும் திரும்ப திரும்ப வந்தேன். ஏதாவது ஒரு பாயிண்டில் நான் உன் மேலே வச்சுருக்க லவ் உனக்கு புரிய வைக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் நான் நினச்சி பார்க்காத விஷயம், இந்த 4 வருஷத்தில் உனக்கு என்கிட்ட வந்து பேசணுன்னு ஒரு தடவை கூட தோணவே இல்லையா? அன்றைக்கி அத்தனை பேர் முன்னாடி அழுது உன்கிட்ட கெஞ்சும் போது கூட நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு நம்பினேன். ஆனால் நீயே என் மேல் நம்பிக்கை இல்லாமல் விட்டு போயிட்ட. நீ லவ்வை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ண. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு. அதான் என்கிட்ட வரும்போதெல்லாம் நான் உன்னை விட்டு விலகி போக ஆரம்பித்தேன். நீ தான் என் உலகன்னு மொத்த லவ்வையும் ஓ மேலே தாண்டி வச்சேன். ஆனால் நீ எல்லாத்தையுமே சண்டையாக பார்த்தா நான் என்ன தான் பண்ணுறது? இந்த 4 வருஷத்தில் உனக்கு என்னை பற்றி கொஞ்சம் கூட ஞாபகம் வரலையா? மறந்தா தானே உன்னை பற்றி ஞாபகம் வராமல் இருக்கிறதுக்கு. தெரியல நான் ஏன் உன்னை அவ்வளோ தேடினேன்ட்டு. அட்லீஸ்ட் நீயாச்சும் வந்து பேசிருக்கலாம்ல. உனக்கு அவ்வளோ ஈகோவா? என் ஈகோ என்றைக்குமே நான் மேலே வச்சு இந்த லவ் விட பெருசு இல்லை.
நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் உங்ககிட்ட பேசி புரிய வைக்கலான்னு. அப்போ தான் உனக்கு புரிஞ்சுது, லவ்ன்றது ஒருத்தங்க மேலே தானா வரணும். ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை என்ன மாதிரி கெஞ்சியோலாம் வர வைக்க முடியாது. அதான் நானும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணல. விலகி போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப விலகி போயிட்டடா. இங்கே எல்லாமே மாறிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் மறந்து போச்சு. இதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ விட்டுரு. உனக்கும் சொல்கிறது ஒன்று தான், நீயும் மாறிடு. அதுதான் உனக்கும் எனக்கும் நல்லது. நீ மாறிட்டான்னு சொல்லு. நம்ம ஒன்றா இருக்கிறப்போ எப்படி என்னோட மெசேஜ் அண்ட் கால்க்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தியோ, இப்போ அதே மாதிரி நான் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கி கோயிலில் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வர ஒவ்வொரு மெசேஜ் அண்ட் கால் நீயா இருந்துட மாட்டியான்னு தோணும். இப்படி இருக்கிறப்போ எப்படி விக்ரம் எல்லாமே மாறும்? 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட நாளோட ஆரம்பமும் முடிவும் நீயாக தான் இருந்த. சரி விட, எதுக்கு அதை பற்றி பேசி? இதுக்கப்புறம் அதை பற்றி பேசி ஒரு யூஸும் இல்லை. வேணாம். விக்ரம், நான் உன்னை கேட்கவா? உண்மையா நீ என்ன மறந்துட்டியா?